20 கிலோமீட்டர் சுற்றளவு. இந்த சுற்றளவுக்கு வெளியே போய் நியத்து வச்சுட்டு வரணும். எங்கன்னா குளிச்சுக்கலாம், ஏகம் துணி கட்டிக்கலாம், நியத்து வைக்க மட்டும் வெளியே போகணும். அதுல பக்கத்துல இருக்கிறது 7.5 கிலோமீட்டர் ஆயிஷா பள்ளிவாசல். ஆயிஷா பள்ளி இருக்கிற இடத்துல பேர் தன்ஈம். அங்க ஏன் ஆயிஷாக்களே ஏகம் கட்டினாங்க? அது ஆயிஷாக்களுக்கு மட்டும் தானே, அது நமக்கெல்லாம் அது கூடாது அப்படின்னு சில பேர்கள் வாதிடுகின்றார்கள். அவர்கள் வாதத்திற்கு என்ன இல்ல, மருந்து இல்லை, அது தெளிவும் அல்ல, அது சரியான விளக்கமும் அல்ல. இப்ப நான் சொல்றேன் பாருங்க விளக்கம் இன்ஷா அல்லாஹ். ஆயிஷா ஏன் ரசூல் அங்க போய் ஏகம் கட்ட சொன்னா மதீனாவுக்கு போற பாதை, வரக்கூடிய பாதை. அந்த இடம் சொன்னா தான் ஆயிஷா அம்மாவுக்கு புரியும். வேற இடத்துல நிறைய சுத்தில இடம் காத்து முடியும், எல்லாம் முடியுது, அந்த இடம் தான் புரியாது. அப்ப ரசூலுல்லாஹ் ரொம்ப அந்த இடம் திறந்த பாலைவனம் தான், இடத்து பேர் தண்ணியும் அது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீ போய் அந்த இடத்த போய் ஏகம் கட்டிட்டு வாமான்னு சொன்னாங்க. ஒரு தனியாக பொண்ணு போக முடியுமா? 7 கிலோமீட்டர் மக்களால போக முடியாது. அவங்களுக்கு துணைக்காக ஆயிஷா ரலியல்லாஹுடைய சகோதரன் அப்துல் ரஹ்மான் அவங்களை அனுப்பி வச்சாங்க. சகோதரன் அண்ணன் அனுப்ப கூட போவாப்புல. போயிட்டு வரும்போது ஏகம் யார் கட்டி நியத்து வச்சு வந்தா ஆயிஷா அம்மா மட்டும் தான் நியத்து வச்சாங்க. ஆனால் அப்துல் ரஹ்மான் நியத்து வைக்கல, ரொம்ப செய்யல. இதுதான் ஆதாரம் அப்படி சொன்னாங்க. இது ஆயிஷா அம்மாவுக்கு மட்டும்தான். ஏன்னா ஆயிஷா அம்மா தான் போனது 2 பேரு. ஆயிஷா அம்மா ஏகம் கட்டிட்டு வந்தாங்க. அப்துல் ரஹ்மான் சஹாபி அவங்க ஏகம் கட்டில. அது எல்லாத்துக்கும் பொதுவான இருந்தா அவங்க கட்டி இருப்பாங்க. ஆகையால ஆயிஷா அம்மாவுக்கு மட்டும்தான், நம்மளாம் அங்க போய் ஏகம் நியத்து வைக்க கூடாது. இதுதான் அவங்களுடைய வாதம், அவங்களுடைய சர்ச்சை. இப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் விளக்கம் சொல்ல பாரு. நம்ம துபாயில வந்தோம், அந்த மாதிரி இல்லையா? டைவா வண்டி ஓட்டிட்டு வந்தோம். நீங்க மேற்காலத்துல குளிச்சங்க ஏகம் கட்டினீங்க. அவன் குடிச்சான் ஏகம் கட்டினான். அவன் ஏன் கட்டல? அவனுக்கு உம்ராஸ் கூட நியத்து அல்ல. இந்த 5 எல்லையை கடந்து வரக்கூடியவர்கள் ஹஜ்ஜோ உம்ராஸ் கூட நியத்தில் வந்தால் மட்டுமே அந்த எல்லையில் ஏகம் கட்டணும். பிசினஸ் தொழில் மூலமாக வந்தா அவங்க ஏகம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரிதான் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தன் சகோதரி ஆயிஷா அங்க அழைச்சிட்டு போனது வழி காட்டுவதற்காக, துணைக்காக போனாங்க தவிர உம்ராவுடைய நியத்துல அவங்க போல. ஆயிஷா அம்மா மட்டும் தான் உம்ராசி நியத்துல போனாங்க. நியத்துல உள்ளவங்க ஏகம் கட்டிட்டு வந்தாங்க. இவங்களுக்கு நியத்து இல்லை, ஏகம் கட்டல, அவ்வளவுதான். இப்ப நம்ம ஆயிஷா பள்ளிக்கு போனோம் சொன்னா உம்ரா நியத்துல போனா தான் அங்க நம்ம நியத்து வச்சுட்டு வருவோம், ஏகம் கட்டுவோம். சும்மா சாதாரண பள்ளி எப்படின்னு பார்க்க போறோம் சொன்னா நீங்க கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இதான் சட்டம். ஆகையால இஸ்லாத்துல ஒரு சட்டம் இறங்கிச்சு சொன்னா, ஒரு ஆள் கேள்வி கேட்டு அது ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணோ ஆணோ கேள்வி கேட்டு பதில் சொன்னா அந்த பதில் அந்த ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, முழு உம்மத்துக்கும் சொந்தமானது. ஆகையால ஆயிஷா பள்ளி என்பது அன்னைக்கு பள்ளி கிடையாது. அந்த இடத்துல தன்ஈம், அந்த இடத்துல அவங்க ஏகம் கட்டின இடத்துல பள்ளி கட்டி இருக்காங்க. அதுக்கு பேர் ஆயிஷா மஸ்ஜித் பேர். நீங்க பள்ளிக்குள்ள போனா கண்டிப்பா எந்த பள்ளியில போனா 2 ரக்காத் நஃபில் தொழுகும் இல்லையா, தஹியத்துல் தொழுகும். பள்ளி உள்ள போக இல்லையா, அந்த எல்லையை தாண்டி ரோட்ல நின்று அல்லாமல் லப்பைக் உம்ராத்தை சொல்லி நியத்து வந்தாலும் உம்ரா கூடும். ஆனா எல்லாம் முக்கியம் இல்ல, பள்ளி இங்க முக்கியம் அல்ல. அப்ப நம்ம இங்க மீகாத்துல இடம் கட்டணும் இல்லையா, மீகாத்துல இங்க தாயிஃப் வரும்போது அங்க பள்ளி இருந்ததால பள்ளிக்குள்ள போனதால நம்ம தொழுகணும். ஆனா பள்ளிக்குள்ள போகாம பஸ்லயே உட்காந்து குளிச்சுட்டு அங்க மைதானத்திலேயே நீங்க நியத்து செஞ்சாலும் உம்ரா உங்களுக்கு கூடும். ஆனா அந்த பள்ளி மட்டுமல்ல, எந்த பள்ளி நம்ம ஊருக்கு எந்த பள்ளிக்கு தொழுகை இல்லாத டைம்ல போனா 2 ரக்காத்து தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகணும். அதைத்தான் நம்ம தொழுவோமே தவிர எஹ்ராமுக்கா தனி தொழுகை கிடையாது. ஆகிய ஆயிஷா பள்ளியாக இருக்கட்டும், ஹரத்துல் எல்லையில் எங்கெல்லாம் எல்லாம் முடியாது இடமா இருக்கட்டும், தனிப்பட்ட ஒரு நபருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, முழு உம்மத்துக்கு சொந்தமானது. ஆயிஷா பள்ளிக்கு போலாம். விளக்கம்